100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல. பல மாதம் சம்பளம் இன்னும் போச்சு. உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க, எல்லாம் பொய் கணக்கு எழுதியிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார். நாங்க சொன்னோம், பரவாயில்லைங்க, அவர்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க, பணத்தை விடுவிச்சாங்க. அப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதனாலதான் மத்திய அரசு உரிய நேரத்தில் இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியல. இவர்கள் உரிய முறையில கணக்கு கொடுத்திருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் உரிய நேரத்தில் வரும். ஆக ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம்.